أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي صدق الله العلي العظيم. கணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அன்பிற்குரியவர்களே, ரபியுல் அவ்வல் எனும் வசந்த திருநாட்கள் தொடங்கி சென்று கொண்டிருக்கும் இந்த நிலையில் ஹஜ்ரத் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை உங்களோடு தினமும் பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். இன்றைய தினம் நாம் நஜ்ஜாஷி என்ற ஹபஷாவின் மன்னரை பற்றிய செய்தியும் அவரோடு நடந்தவற்றையும் உங்களுக்கு பகிரப் போகின்றோம். அருமைக்குரியவர்களே, ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்திலே தன்னுடைய தப்லீகை தொடங்கிய போது அங்குள்ளவர்கள் எதிர்த்த எதிர்ப்பும் கொடுத்த கொடுமையும் சாதாரணமானதல்ல. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை சார்ந்த சஹாபாக்களும் சொல்லனா துயரத்திற்கு உள்ளாகி என்ன செய்வதென்று விழிவிதுங்கி நின்ற நேரம் அது. இவர்களை விட்டும் தப்பிக்க முடியவில்லை. இந்த காஃபிர்களுடைய இந்த குஃபார்களுடைய தொல்லையும் துயரமும் அடங்குவதாக இல்லை, அவர்களும் விடுவதாக இல்லை. என்ன செய்வது? இனியும் இந்த ஈமானை காப்பாற்றிக் கொள்ள இங்கிருந்து எங்காவது சென்று விட வேண்டும் என்ற எண்ணம். அப்படிப்பட்ட சூழலில்தான் எங்கே செல்வது என்ற ஆலோசனை ஒவ்வொரு மனதிலும் ஏங்கி நிற்கிறது. நாம் எங்கே செல்ல முடியும் என்ற எதிர்பார்ப்பு. ஏனென்று சொன்னால், அங்கே இந்த குறைஷி குலத்தவர்களுடைய ஆதிக்கம் என்பது சுற்று வட்டாரத்தில் உள்ள எல்லா சிறு நாடுகளுக்கும் பகிர்ந்து பரவி இருக்கிறது. அவர்கள் எதை சொல்வார்களோ அதைத்தான் அங்குள்ள மன்னர்கள் கேட்பார்கள். ஏனெனில் அவர்கள் வியாபாரத்திற்காக இங்கே காபாவுடைய மக்கா நகரத்திற்கு வர வேண்டியிருக்கிறது. இன்னும் இங்குள்ளவர்களும் அங்கு செல்ல வேண்டியிருக்கிறது. குறிப்பாக ஹஜ்ஜுக்கு வர வேண்டிய வேலை இருக்கிறது. எல்லோரும் வந்து கூட வேண்டிய நிலை இருக்கிறது. அப்போது இந்த குறைஷிகள் நம்மை பழிதீர்த்து விடுவார்கள் என்ற அச்சத்தினால் சுற்று வட்டாரத்தில் இருந்த அந்த சின்னஞ்சிறு நாடுகளின் எந்த தலைவர்களும் எந்த அரசர்களும் அவர்களை பகிர்ந்து கொள்ள தயாராக இல்லை. இப்படி ஒரு நிலை இருந்தபோது ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அவர்களை சார்ந்தவர்களோ அங்கே அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நாடுகளுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்றால் அங்கே அந்த மன்னர்கள் இவர்கள் அடைக்கலம் கொடுக்காமல் தவிர்க்கக்கூடும், அல்லது இவர்களின் சொல் கேட்டு அங்கே அவர்களும் நம்மை கொடுமைப்படுத்தக்கூடும் என்ற நிலை இருந்தது. இப்படிப்பட்ட சூழலில்தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்கு யோசிக்கின்றார்கள். அல்லாஹ்வின் வழிகாட்டல் படி தகுந்த வழியை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். அவர்களின் பார்வை இதோ ஹபஷாவின் பக்கம் திரும்புகிறது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு அறிவிக்கின்றார்கள், ஹபஷா என்று இங்கு ஒரு நாடு இருக்கிறது. யமனுடைய பகுதியை தாண்டி நீங்கள் செல்ல வேண்டும். அங்கே சென்றால் ஹபஷா என்ற ஒரு நாடு இருக்கிறது. அந்த நாட்டிலே நீங்கள் சென்று தஞ்சமடைவீர்களே, ஆனால் அங்குள்ள அந்த அரசர் நல்ல மனிதராக தெரிகிறது. அவர் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடும். நீங்கள் அங்கே செல்லுங்கள் என்று சிலரை அனுப்பி வைக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டிருந்த சஹாபாக்களில் சிலர் அங்கே செல்கின்றனர். அப்படி சிறு சிறு குழுக்களாக பல பேர் அங்கு சென்று இறுதியாக அங்கே ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரிடம் வளர்ந்தார்களோ அந்த தந்தை அபூ தாலிபின் பிள்ளை, இன்னும் தெளிவாக சொன்னால் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரர் ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் அங்கே இருக்கிறார். அவர் தலைமையிலே எல்லோரும் ஒன்று கூடி ஹபஷாவை நோக்கி பயணப்படுகின்றார்கள். அங்கே ஹபஷாவிற்கு செல்லும் இந்த மக்கள் அங்கே சென்று தஞ்சமடைந்து தம்முடைய இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கண்டுவிடலாம், இந்த குறைஷி குஃபார்களுடைய பிரச்சனையை தப்பித்து விடலாம் என்றுதான் இவ்வளவு விரைந்தோடி அங்கே செல்வதற்கான ஆயத்தங்களை மேற்கொள்கின்றார்கள். ஆனால் இந்த செய்தியை அறிந்த அந்த குறைஷி குஃபார்கள்
அங்கும் அவர்கள் நிம்மதியாக விட்டுவிடக்கூடாது, அங்கும் சென்று அவர்களை தடுத்துவிட வேண்டும். அந்த நஜ்ஜாஷி என்ற மன்னரும் இவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து விடக்கூடாது, ஹபஷா என்ற நாட்டில் இவர்கள் தங்கிவிடக்கூடாது என்று அதற்கும் அங்கே இடையூறு செய்ய நினைத்தார்கள். அதற்காக வேண்டி அவர்கள் தம்மிடமிருந்து ஆளுக்கு கொஞ்சம் பொருட்களை சேர்த்து கொடுத்து 2 பேர்களை அவர்கள் அங்கே நஜ்ஜாஷி மன்னரை நோக்கி அவர்கள் அனுப்புகின்றார்கள். அந்த இருவர் அம்ர் இப்னுல் ஆஸ் என்று சொல்லக்கூடியவரும் அமாரத் இப்னுல் வலீத் என்று சொல்லக்கூடிய இன்னொருவரும் ஆகிய இருவரை அங்கே அனுப்புகின்றார்கள். இந்த அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாளில் பெரும் சஹாபியாக திகழ்ந்தவர். இப்போது அவரையும் அமாரத் இப்னுல் வலீத் என்று சொல்லக்கூடிய இன்னொருவரையும் அவர்கள் நஜ்ஜாஷியிடம் ஹதியாக்களை கொடுத்து அனுப்புகின்றார்கள். அவருவரும் அங்கே சென்று நஜ்ஜாஷி மன்னரை சென்று சந்தித்து அவரிடத்திலே அந்த ஹதியாவை கொடுக்கின்றார்கள். அவரிடத்திலே கொடுத்துவிட்டு அவரை அவருக்கு முத்தமிட்டு அந்த இருவரும் நஜ்ஜாஷி மன்னருக்கு சஜிதாவும் செய்கின்றனர். குனிந்து பணிந்து அவருக்கு சஜிதா செய்துவிட்டு பிறகு சொல்கின்றார்கள். அவர்களிலே அம்ர் இப்னுல் ஆஸ் அந்த நஜ்ஜாஷி அவர்களை பார்த்து சொல்கின்றார், இங்கே உங்களுடைய பூமியில் எங்களை சேர்ந்த மக்கள் சிலர் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு புதிய மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த புதிய மார்க்கத்தின் மூலம் நம்முடைய பழமையான மார்க்கத்தை அவர்கள் சிதைத்து வருகிறார்கள். எனவே அவர்களுக்கு நீங்கள் இங்கே அபயம் கொடுக்கக்கூடாது என்று தடுக்கின்றார்கள். அப்படி சொன்னபோது இதை கேட்ட நஜ்ஜாஷி, என்ன சொல்கிறீர்கள், என்னுடைய இந்த பூமியிலேயே அவர்கள் இருக்கிறார்கள் என்று கேட்கின்றார். அதற்கு அவர்கள் ஆம், இங்குதான் வந்திருக்கிறார்கள் என்று சொல்கின்றார்கள். உடனே அப்படி யார் இருக்கிறார்கள், அவர்களை அழைத்து தேடிக்கொண்டு வாருங்கள் என்று ஒரு படையை அனுப்புகின்றார் நஜ்ஜாஷி மன்னர். அங்கே அவர்கள் சென்று மக்காவிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த சஹாபாக்களின் குழுவை சந்தித்து, மன்னர் உங்களை அழைக்கின்றார், வாருங்கள் என்று அழைக்கின்றார்கள். இதை கேட்ட ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு செல்வதற்கு தயாராகிறார். தன்னுடைய சமூக மக்களை, அதாவது முஸ்லிம்களை பார்த்து அவர் சொல்லுகின்றார், நீங்கள் யாரும் அங்கே வந்து எதுவும் பேசக்கூடாது. உங்கள் அனைவருக்குமான ஹதீப், பேசுபவனாக நான் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு அனைவரையும் அழைத்து நஜ்ஜாஷி மன்னரை சென்று சந்திக்க வருகின்றார். அங்கே நஜ்ஜாஷி அவர்களுடைய சபையில் ஏற்கனவே வந்திருந்த அம்ர் இப்னுல் ஆஸ் என்பவரும் அமாரா என்ற இன்னொருவரும் வலது இடதாக அமர்ந்து கொண்டு இருவரும் மன்னருக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள். இப்போது இங்கே ஹஜ்ரத் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் முஸ்லிம்கள் உள்ளே வருகின்றார்கள். அந்த அவையிலே இந்த இருவரும் மன்னருக்கு அக்கம் பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்க, அந்த நாட்டுடைய அமைச்சர்கள், இன்னும் பாதிரியார்கள், இன்னும் உள்ள முக்கியமானவர்கள் எல்லாம் சூழ்ந்து அமர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்பொழுது வந்த இவர்கள் அவருக்கு நேரெதிராக நிற்கின்றார்கள். அதாவது சஹாபாக்கள் அங்கே வந்து நிற்கின்றார்கள். அவர்கள் நிற்கிறார்களே தவிர ஏற்கனவே இவர்களெல்லாம் செய்தது போன்ற சம்பிரதாய சடங்குகள் எதையும் செய்யவில்லை. குறிப்பாக மன்னருக்கு சஜிதா செய்யவில்லை. இதை பார்த்த அந்த அம்ர் இப்னுல் ஆஸ் மன்னரிடத்தில் சொல்கின்றார், மன்னரே பாருங்கள், இதோ இவர்கள்தான் அந்த அரபுகள், எங்கள் ஊரிலிருந்து வந்திருப்பவர்கள், உங்களை சந்திக்க வந்தவர்கள் உங்களுக்கு சஜிதா செய்யவில்லை பாருங்கள், உங்களை பணிந்து அவர்கள் வணங்கவில்லை, பார்த்தீர்களா என்று அவருக்கு எடுத்து கொடுக்கின்றார்கள். இதை கேட்ட நஜ்ஜாஷி அவரிடத்தில் கேட்கின்றார், ஏன் நீங்கள் அரசருக்கு மரியாதையை செலுத்த மாட்டீர்களா என்று அவர் கேட்கின்றார். அதற்கு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், லா நஸ்ஜுது இல்லல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்கே தவிர வேறு யாருக்கும் சஜிதா செய்ய மாட்டோம் என்று சொல்கின்றார். இதை கேட்ட அவர் சொல்லுகின்றார், உங்களுக்கு ஏன் தடை, எதனால் நீங்கள் இந்த மன்னருக்கு சஜிதா செய்ய மறுக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொல்லுகின்றார், நாங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் சஜிதா செய்பவர்கள் அல்ல என்று திட்டவட்டமாக சொல்லுகின்றார்.
இதை கேட்ட நஜ்ஜாஷி, யார் அந்த அல்லாஹ், என்ன நீங்கள் சொல்கின்றீர்கள் என்று கேட்கும்போது, நீங்கள் சொல்லும் விஷயம் என்ன என்று கேட்டபோது அதற்கு அந்த ஜாஃபர் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ் எங்களுக்கு ஒரு ரசூலை அனுப்பியிருக்கின்றான். அந்த ரசூல் எங்களுக்கு ஹஜ்ரத் ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து நற்செய்திகளை சொல்லியிருக்கின்றார்கள். அந்த ஈசா இப்னு மரியம் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்கனவே இந்த ரசூலின் வருகையை பற்றி முன்னறிவிப்பு செய்திருந்தார்கள். அந்த முன்னறிவிப்பின்படி வந்தவர்கள்தான் இந்த ரசூல். அவர் இப்பொழுது எங்களிடத்திலே வந்திருக்கின்றார். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த வார்த்தை குர்ஆனில் இருக்கிறது. அவர்கள் சொன்ன விஷயத்தை அல்லாஹ் எடுத்து சொல்லுகின்றான். யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹமத் என்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாரை குறித்து சொன்னார்களோ, எனக்கு பின்னால் ஒரு ரசூல் வருவார், அவருடைய பெயர் அஹமது என்று யாரை முன்னறிவிப்பு செய்தார்களோ அந்த அஹமது என்பவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகும். அந்த ரசூல் எங்களிடத்திலே வந்திருக்கிறார். அவர் எங்களை ஃபஅமரனா அன் நஅபுதல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று எங்களை ஏவுகின்றார். வலா நுஷ்ரிகு பிஹி ஷைஆ, அந்த அல்லாஹ்விற்கு யாரையும் இணை வைக்கக்கூடாது என்று சொல்கின்றார். வனுகீமுஸ் ஸலா, நாங்கள் தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும். வனூத்திஸ் ஸகா, ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்று எங்களை ஏவுகின்றார். இன்னும் வஅமரனா பில் மஅரூஃபி வனஹானா அனில் முன்கரி, எங்களுக்கு நல்லவற்றை செய்ய வேண்டும் என்று ஏவுகின்றார், தீயவற்றை செய்யக்கூடாது என்று தடுத்து கொண்டிருக்கிறார். அந்த ரசூல் இதைத்தான் செய்து வருகின்றார்கள் என்று நஜ்ஜாஷி மன்னிடத்திலே ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு தெள்ளத் தெளிவாக எடுத்துரைத்தார். இதை கேட்ட நஜ்ஜாஷி அப்படியே ஆச்சரியப்பட்டவராக சொல்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டு விட்டு அவர் அப்படியே அம்ர் இப்னு ஆஸ் அவரை பார்த்து அவர் சொல்லுகின்றார், அந்த ஜாஃபர் ரலியல்லாஹு சொன்ன விஷயத்தை கேட்டு அந்த நஜ்ஜாஷி மன்னர் திகைக்கின்றார், ஆச்சரியப்படுகின்றார். இதை குறிப்பு நேர்ந்த பக்கத்தில் அமர்ந்திருந்த அம்ர் இப்னு ஆஸ், இதோ மன்னரின் மனம் மாறுகிறது, எங்கே இவரும் இந்த முஸ்லிம்களை சென்றடைந்து விடுவாரோ, இவர்களை அங்கீகரித்து விடுவாரோ என்று அச்சப்பட்டவராக திடுதிப்பென்று அவர் அடுத்த ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கின்றார். மன்னர் அவர்களே, இவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்திலே மாறுபட்ட கருத்தை வைத்திருக்கிறார்கள் என்று மன்னரிடத்திலே அம்ர் இப்னு ஆஸ் எடுத்துரைக்கின்றார். இதை கேட்ட நஜ்ஜாஷி உடனடியாக ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கேட்கின்றார், உங்களுடைய அந்த நபி, உங்கள் தோழர் மா யகூலு சாஹிபுக ஃபி இப்னு மரியம், மரியம் அவர்களுடைய விஷயத்திலே அல்லது மரியமுடைய மகன் விஷயத்திலே உங்கள் தோழர் என்ன சொல்லுகின்றார் என்று கேட்டார். அதற்கு யகூலு ஃபீஹி கௌலல்லாஹி ஹுவ ரூஹுல்லாஹ் வ கலிமத்துஹு, அல்லாஹ் அவரை குறித்து குர்ஆனில் சொல்லும் விஷயம் ஹுவ ரூஹுல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய ரூஹாக இருக்கின்றார், இன்னும் வ கலிமத்துஹு, அவன் அல்லாஹ்வுடைய வார்த்தையுமாக இருக்கிறார் என்று அவர் எடுத்து சொன்னார். மேலும் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தினித்தனமுடைய எந்த குற்றம் குறையும் இல்லாத பத்தினி தாயான மரியமிடமிருந்து அல்லாஹ் வெளியாக்கினான். அந்த மரியம் அவர்கள் எவ்விதமான குற்றச்சாட்டுகளுக்கும் உள்ளாகாதவர், எந்த ஒரு ஆண்மகனின் தீண்டுதலுக்கும் ஆகாதவர், பரிசுத்தமான அவரிடத்திலிருந்து இந்த ஈசா அவர்களை அல்லாஹ் வெளியாக்கினான் என்ற விஷயத்தை ஹஜ்ரத் ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு தெள்ளத் தெளிவாக அங்கே எடுத்துச் சொன்னார். இதை கேட்ட நஜ்ஜாஷி, இல்லை, இவர்கள் இங்கேயே இருக்கட்டும், இந்த மக்கள் இங்கேயே தங்கட்டும், நீங்கள் நாடியவரை இங்கேயே இருங்கள், உங்களுடைய தங்குதல் எங்களுக்கு சிறப்பானது, மேலும் நான் மட்டும் இங்கே ஒரு அரசராக இல்லாதிருந்தால் நான் ஓடோடி வந்து நீங்கள் சொல்லும் அந்த நபியை, அந்த ரசூலை நான் நேரடியாக ஏற்றுக்கொண்டிருப்பேன், அவருடைய கால் பாதங்களை தொட்டு முத்தமிட்டு அவருடைய காலணிகளை என் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவேன் என்று அந்த நஜ்ஜாஷி மன்னர் அங்கே சொல்லுகின்றார். அத்துடன் அம்ர் இப்னு ஆஸ் மற்றும் அவருடைய தோழரும் கொண்டு வந்திருந்த அந்த ஹதியா பொருட்களை அவர்களிடத்திலேயே திருப்பி கொடுத்து அவர்கள் அனுப்பி வைத்து விடுமாறும் கட்டளையிடுகின்றார். இப்படித்தான் அங்கே
நஜ்ஜாஷி மன்னருடைய அந்த ஹபஷா நாட்டிலே முஸ்லிம்கள் முதலாக அங்கே சென்று ஹிஜ்ரத்து சென்று தங்கினார்கள். அங்கேயும் அவர்களை வாடவிடக்கூடாது, தங்கவிடக்கூடாது என்று கங்கணம் கட்டியவர்கள், சதித்திட்டம் தீட்டியவர்கள் இந்த மக்கத்து காஃபிர்கள். என்றாலும் அல்லாஹ் அவர்களுக்கு அங்கே வாய்ப்பளித்தான். அதனால்தான் அந்த நஜ்ஜாஷி என்ற தோழரை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல வகையிலே பெருமிதப்பட்டார்கள். அவருடைய மரணச் செய்தி கிடைத்த போது அவர் நம்முடைய தோழர், அவருக்காக நான் தொழ வைப்பேன் என்று கூறி எல்லோரையும் ஒன்று திரட்டி காயிப் ஜனாசா என்று சொல்லக்கூடிய மையத்து தொழுகையை, ஜனாசா தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவேற்றினார்கள். ஹதீஸ்களிலே 4 தக்பீரோடு அவர்கள் தொழ வைத்ததை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமைக்குரியவர்களே, அங்கிருந்த சூழ்நிலை இப்படித்தான் அமைந்திருந்தது. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரச்சாரத்தை தடுப்பதற்கான முயற்சிகள் இப்படித்தான் அங்கே நின்றன. அதைத்தான் ஹதீஸ்கள் பலவாறாக நமக்கு எடுத்து கூறுகின்றன. அவற்றில் ஒன்றை உங்களுக்கு இதோ நான் முன் வைத்திருக்கிறேன். அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.